அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம் பிள்ளைகள். நம்ம ஏர்லியான வீடியோஸில் பார்த்துருந்தோம் என்னச்சுன்னா, நினைக்கிறேன் 25வது எம்சிக்யூ வரலாம் நினைச்சுன்னா ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்குமார் சார் புக் இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா 26வது எம்சிக்யூலேருந்து ஒரு 40வது எம்சிக்யூ அதாவது இயக்கத்தியல் பாட்டில் மெக்கானிக்ஸ் பற்றி புக்கில் இருக்கிற இயக்கத்தியல் பாட்டில் இருக்கிற 26ஆம் எம்சிக்யூலேருந்து 40வது எம்சிக்யூ வரைக்கும் கேள்வியை பார்க்க போகிறோம். சரியானே? இப்போ நான் ஏர்லியாக செஞ்ச இந்த வீடியோவில் சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குது. என்னச்சுன்னா 18வது எம்சிக்யூ எடுத்தீங்கன்னு அதில் வந்துட்டுனா கோணத்துக்கு எப்படி செஞ்சுச்சுன்னா அது பேப்பரை கேள்வி வாசிக்கிறேன். நான் என்ன ஒரு விமானம் என்ன செஞ்சுச்சுன்னா இதில் இங்கே 300 ms-1 போகத்தில் பறக்குது. 18வது எம்சிக்யூ பார்த்துச்சுன்னா 300 ms-1 போகத்தில் என்ன செஞ்சுச்சுன்னா பறக்குது. அதே மாதிரி இங்கே இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாச்சுன்னா அப்படி சொல்றாரு அது படக்கூடிய மாதிரி. அப்போ நான் அங்கே சொல்லியிருந்தேன் எப்படி சொன்னேன் அங்கே கேட்டிக்கிறது என்ன செய்யணும் அப்படியே நிலை குத்துக்கோணும். சரி, நான் அதில் வந்து கிடைக்கோணத்துக்கு செய்யற மாதிரி செஞ்சு விட்டேன். சரி, இவர் என்ன ஆனிச்சுன்னா 600 ms-1 முகத்தில் என்ன ஆனிச்சுன்னா சொல்றாரு. சரி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி மனுஷன் இங்கே 600 கொஸ்டீட்டாவாகும், இங்கே என்னையும் 600 sin தீட்டாவாகவும் இருக்கும். அதை நான் என்ன நினைச்சா மாற்றி எடுத்துட்டேன், கிடைக்கோணத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன் வளமையான பழக்க தோஷத்தில். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சுன்னா இந்த பக்கம் என்ன பண்ணிச்சுன்னா அவர் இது தாக்கணும் பண்ணிச்சுன்னா இதுக்கு சமன் ஆகிக்கணும். அப்போ 600 sin தீட்டா சமன் 300. அப்போ என்ன sin தீட்டா சமன் என்ன பிள்ளை half. அப்போ என்ன தீட்டா சமன் என்ன பிள்ளை 30. இதான் பிள்ளைகளுக்கு சரியான ஆன்சர். அதில் நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா சிலர் அது வந்துட்டு கமெண்ட்டை பார்க்குற விதம் குறை அதுக்காக தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு இதான கரெக்ஷன் இதுதானே. சரி பிள்ளைகள், இப்போ என்ன பண்ணிச்சுன்னா நாம 26வது எம்சிக்யூ என்ன இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணி 40வது எம்சிக்யூ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா செய்யும். சரி சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26வது எம்சிக்யூ 26வது எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா நிலைக்குத்தாக மேல் நோக்கி 10 ms-1 சீரான போகத்துடன் எழுந்து கொண்டிருக்கும் பலூன் ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் என்ன செய்யுதுன்னா அப்படி ஒரு பலூன் என்ன செய்யுதுன்னா மேல் நோக்கி என்ன இருந்துச்சுன்னா 10 ms-1 போகத்துடன் என்ன இருந்துச்சுன்னா அப்படி எழும்பி போகுது. அப்போ பணிச்சுக்கு சொன்னா இது என்ன செய்யுதுன்னா 10 ms-1 போகத்துடன் என்ன இருந்துச்சுன்னா அப்படி எழும்பிட்டு இப்படி போகுது நிலத்தில் இருந்துச்சு. சரி, எழும்பி போக என்ன செய்யுதுன்னா பலூன் ஒன்று 75 மீட்டர் உயரத்தில் இருக்கும் போது கல் ஒன்று போடப்படுகின்றது. இது இப்படி 75 மீட்டர் உயரத்துக்கு வந்துட்டு. சரி, 75 மீட்டர் உயரத்துக்கு வந்தது பிறகு 75 மீட்டர் உயரத்துக்கு வந்தது பிறகு நடக்குதுன்னா அந்த கல் வந்துட்டு இருந்துச்சு. அதுல என்ன செய்துச்சுன்னா ஒரு கல் ஒன்று என்ன இருந்துச்சுன்னா விழுகுது புள்ளி. அப்ப என்ன இங்கேயும் இதுக்கு என்ன செய்ய மாட்டேச்சுன்னா ஒரு 10 ms-1 போக இதுக்கே போகுது. சரிதானே? பார்த்தா பழங்க. அப்ப என்ன நினைச்சு இதுல ஒரு கல் ஒன்று விழுகுதுச்சு விழணும் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணிச்சுன்னா அப்படி இதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா நிலைக்குத்தாக 10 ms-1 வேகம் இருக்க போகுது புள்ளி. நிலைக்குத்தாக என்ன போகுது 10 ms-1 வேகம் இருக்க போகுது. இது என்ன இந்த பலூனோட இயங்குறதால இந்த பலூனை இந்த பொருள் விழுமண்டுச்சுன்னா அதுக்கும் என்ன செய்ய மாட்டுச்சுன்னா நிலைக்குத்தாக என்ன பண்ணிச்சுன்னா 10 ms-1 வேகம் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா கல்லான நிலத்தை அடிக்கிறதுக்கு மேலும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த கல் என்ன இருந்துச்சுன்னா 75 மீட்டர் உயரம் மிக்கக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா இந்த பலூனை விட்டு விலகுது. இந்த பலூனை விட்டு 75 மீட்டர் விலகி என்ன பண்ணிச்சுன்னா அந்த பலூன் வேகம் என்ன செய்ய மாட்டுச்சுன்னா அந்த பந்துக்கு வெடிக்க போகுது. அந்த பந்து என்ன செய்ய போகுதுச்சுன்னா அப்படி இது எப்படி விழப்போகுது ஏன்னு மேல் நோக்கி வேகத்தை பூச்சியமாக்கி என்ன பண்ணிச்சா அப்படி இங்க தரையை வந்து அடை. அப்ப நீ அதிக பாது இப்படி போகுது. சரி, இப்ப நம்ம பார்ப்போம் முடியும் இதுக்கு எப்படி கேட்டிக்கிறது நினைச்சுன்னா விழுற நேரம் தான் கேட்டிக்காங்க. இப்ப நாம என்ன பண்ணிச்சுன்னா மேல் நோக்கி நமக்கு அதில் தூரம் தெரியும். சரி, ஆரம்ப வேகம் தெரியும், இதுக்கான ஆர்முடுகள் தெரியும். என்ன நினைச்சுன்னா கீழ் நோக்கி 10 ms-1 10 ms-2 இருக்க போகுதுங்க. அப்ப நீ நம்ம சமன்பாடு யூஸ் பண்ணலாம். மேல் நோக்கி இருந்துச்சுன்னா S = ut + ½ at வர்க்கத்தை யூஸ் பண்றோம். சரி, இப்போ இது எஸ் பார்த்துக்கிச்சு அப்படி என்ன நினைச்சுன்னா இது கீழ் நோக்கி எஸ் கீழ் நோக்கி தானே இருந்துச்சு. இது நாம எடுத்துக்க சமன்பாடு மேல் நோக்கி. அப்ப என்ன -75 மீட்டர் -75 மீட்டர் சமன் ஆரம்ப வேகம் என்ன பண்ணு மேல் நோக்கி 10 ms-1. அப்ப என்ன பிளஸ் தான் 10 டைம் தான் காணணும். அப்ப இதற்கு மனுஷன் இதே நம்ம மேல் நோக்கி சாம்பாடு யூஸ் பண்றோம். கீழ் நோக்கி என்ன இருந்துச்சுன்னா 10 ms-2 ஆறு முறை கழிக்குது. அப்ப வந்து பார்த்தோம்னா -½ தர 10 தர t வர்க்கம். சரி, எப்படி -75 சமன் 10t -5t வர்க்கம். இப்ப அங்க எவ்வளவு மாற்றி வச்சோம்னா 5t வர்க்கம் -10t -75 சமன் என்ன 0. சரி, இதனை நம்மளே 5 அரை சுருக்கிக் கொள்ளையிலும் t வர்க்கம் -2t சுருக்கின பண்ணிச்சுன்னா 15 சமன் 0. 4 5 5 5 சரி 15. சரி, அடுத்த மனுஷன்னா tt அப்ப என்ன I3 என்ன 15. அப்ப இது மைனஸ் பிளஸ் போடையில t -5
டி ப்ளஸ் 3 சமன் என்ன 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா டி சமன் என்ன 5 ஓர் டி சமன் என்ன -3 மைனஸ் டைமுக்கு என்ன மாட்டு மைனஸ் வர மாட்டு. அப்போ என்ன டைம் வந்து இருந்துச்சுன்னா 5 செகண்ட் என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் 5 செகண்ட் என்ன பண்ணிச்சுன்னா போய் விழக்கூடியதாக இருக்கும். சரியான பிள்ளைகள்? சரி, நாம் என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி சரி பிள்ளை நாம் என்ன பண்ணிச்சுன்னா இப்போ 26ஆம் கேள்வியை பார்த்தோம். இப்போ என்ன பண்ணிச்சுன்னா 27ஆம் கேள்வியை பார்க்க போகிறோம் பிள்ளை. 27ஆம் கேள்வியை பார்த்துக்கிச்சுன்னா பிள்ளை அது ஒரு கூற்றுக்கேள்வி. சரி, 27ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னா என்ன கூற்றுக்கேள்வி? புறக்கணிக்கத்தக்க வழித்தடையின் கீழ் பந்து ஒன்று சுயாதீனமாக விழுகின்றது. அப்படி என்ன புறக்கணிக்கத்தக்க வழி ஒரு பந்து சுயாதீனமாக விழுகுது. பந்தின் இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருது. சரியானே? ஒவ்வொரு செகண்டின் போதும் பந்து பயணித்த தூரம் முன்னைய செகண்டின் தூரத்திலும் 10 மீட்டர் அதிகம். சரியானே? இப்போ அந்த பார்த்த மனுஷன பிள்ளைகள் இப்போ என்னச்சுன்னா நமக்கு இங்கே தேவையான விஷயம் என்னச்சுன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் பயணிக்கிற சூழ்நிலை அங்கட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணச்சுன்னா இப்போ 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 எடுத்துச்சுன்னா இப்போ 12 உழுவுச்சுன்னா என்ன பண்ணிச்சுன்னா ஆரம்பம் இங்கே 0 சொல்கிறாங்க. கீழே என்ன இப்போ ஜிஎன் இங்கே நமக்கு தெரிய வேண்டியது என்னச்சுன்னா SN சமன் U + ½ A 2n - 1 சமன்பாடு. சரி பிள்ளை இங்கே நினைச்சிட்டாங்க இது 0 நினைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல் செகண்ட் 2ஆம் செகண்ட் 3ஆம் செகண்ட் முதல் 3 செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணிச்சோம் சும்மா சாதாரணமாக செஞ்சு பார்ப்போம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது செகண்ட் எடுத்தீங்கன்னா ½ ஜி சரி நமக்கு என்ன 10 இது என்ன 2 - 1. சரிதானே? முதலாவது செகண்ட் எத்தனை மீட்டர் போக முடிச்சுன்னா பிள்ளைகள் 5 மீட்டர் தூரம் போகும். சரி, அதே மாதிரி S2 எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் U வந்து 0 ½ தர 10 தர 2 4 - 1. அதே மாதிரி என்ன 5 தர 3 சமன் என்ன 15 மீட்டர். அப்போ என்ன 10 மீட்டர் கூட. அதே மாதிரி என்ன வந்துச்சுன்னா மூணாவதுக்கு செஞ்சுவாங்க. மூணாவது S3 சமன் இருந்துச்சுன்னா ½ தர 10 தர என்ன ½ தர 10 தர 3 2 6 - 1 சமன் என்ன 5 5 5 தர 5 சமன் என்ன 25 மீட்டர். இங்கே பாருங்க இதோட இந்த 10 கூடுது இதை விட இது 10 கூட. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சு என்ன செய்ய முடிச்சுன்னா மைக்கிறதுக்கு 4 செகண்டுக்கு நீங்கள் பாரு அரை தர ஆரம்பம் 0 அரை தர 10 தர 4 2 8 - 1 ஐயோ என்ன 5 தர 7 இருந்துச்சுன்னா 35. அடுத்தது என்ன அடுத்த 10 மீட்டர் கொடுது. இப்படி என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே அடுத்த செகண்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு செகண்ட் கண்டு போனீங்க என்ன பண்ணிச்சுன்னா 10 மீட்டர் என்ன பண்ணிச்சுன்னா கூடி கொண்டு போகிறது நம்மளால என்ன கொடுக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு செகண்ட் பயணிச்சு என்ன பண்ணிச்சுன்னா 10 மீட்டரை கூட்டி போகிறது நம்மளால நம்ம என்ன நினைச்சுன்னா அந்த கூட்டு என்ன பிள்ளைகள் சரியான கூற்று. சரியே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டின் போதும் பந்தின் இயக்கப்பாடு சக்தி இரட்டிக்கும். ஒவ்வொரு செகண்டின் போதும் பந்தின் இயக்கப்பாடு சக்தி இரட்டிக்குங்கிற கூட்டு சரியா அப்படின்னு பார்ப்போம். சரியே, ஒவ்வொரு செகண்டின் போதும் பந்தின் இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிக்கும் சொல்றாங்க. அந்த கூட்டு சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். சரியே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் என்னச்சுன்னா இந்த கீழுக்கு விழுகுது கீழுக்கு ஜீரிக்க போகுது என்னைய போகுதுன்னு சொன்னா இங்கே U சமன் 0 வைக்க போகுது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் V சமன் என்ன பிள்ளைகள் U சக 80. சரி, இப்போ இது யூஸ் பண்ணிக்கிட்டுச்சுன்னா ஆரம்பம் 0 கோமனா டைம் 300 இருக்கும் GT என்று வர போகுது. சரி சரி, இப்போ வாங்க பிள்ளைகள் முதலாவது செகண்ட் என்ன வர போகுது G கொண்டு வர போகுது. ரெண்டாவது செகண்ட் அதில் என்ன வர போகுது சொல்லி 2G வர போகுது. சரி, மூணாவது செகண்ட் என்ன இப்போ சின்ன பிள்ளைகள் 3G வர போகுது. அப்படி 4G 5G போகுது. சரியானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் இதுக்கு இயக்கப்பாட்டு சக்தி E1 எடுத்தீங்கன்னு ½ mg வர்க்கம் கொண்டு வர போகுது. E2 என்ன ½ m4g வர்க்கம் கொண்டு வர போகுது. E3 என்ன போகுது ½ m9g வர்க்கம் என்ன போகுது வர போகுது. அப்போ என்ன நினைச்சு பாருங்க இங்கேயும் முதலாவது செகண்டுக்கு ரெண்டாவது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிக்கிற சக்தி இல்லையே, சக்தியே இல்லை இரட்டிக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இரட்டிக்குதா இல்லை. அப்போ இங்கே வந்து 2 வந்துக்கணும் இங்கே வந்து 4 வந்து இங்கே வந்து 8 அப்படி போய்க்குது என்ன சக்தி இரட்டிக்குதுன்னு சொல்லலாம். இங்கே என்ன இதுன்னு சரி பார்த்தீங்கன்னு 4 ஆகுது 9 ஆகுது. அப்போ என்ன நினைச்சுன்னா அது வந்துக்கிட்டு என்ன பிள்ளையான கூட்டு. சரியா பிள்ளைகள்? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் பூமியில் பட்டு பின்னதைக்கும் போது இந்த பந்து விழுந்த பந்து பூமியில் பட்டு பின்னதைக்கும் போது சக்தி விரயமாகுது. அதாவது 1/4 சக்தி என்ன இருந்துச்சுன்னா பங்கு சக்தி என்ன விரயமாகும். பந்து முழு தூரத்தின் 3/4 பங்குக்கும் திரும்ப மேலிடம் அடிச்சு சொல்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் இது இப்போ H2 இந்த உள்ள எடுத்துக்கிச்சுன்னா பிள்ளைகள் இதில் மொத்த சக்தி என்ன போகுது பிள்ளைகள் மொத்த சக்தி என்ன போகுது சொல்லி NGH இருக்க போகுது. சரியா? அப்போ அது விளக்குள்ள என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த MG சக்தி என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் இயக்க சக்தியா மாறி என்ன போகுது சேமிக்கப்பட போகுது. சரியானே? அந்த சக்தி என்ன செய்யறாங்கன்னு
ஒன்றிக்கு 4 பங்கு இழுக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப புதுசா அது பின்னாடி ஜொலம்புக்குள்ள சக்தி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் E சமன் என்ன போகுது நியூ U சமன் என்ன போகுது பிள்ளைகள் MGH இருந்து என்ன இருந்துச்சுன்னா 1/4 MGH இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன போகுது புது சக்தி 3/4 MGH இருக்க போகுது சரியானே. இந்த சக்தியை வச்சு தான் என்ன போகுதுன்னா புது உயரத்துக்கு நம்ம போகுது. அப்ப புது உயரத்தை H1 எடுத்து பண்ணிச்சுன்னா MGH1 சமன் என்ன முடியாது 3/4 MGH ஆயிக்கணுமா இல்லையா போக H1 சமன் என்ன போகுது 3/4 H இருக்க போகுது. அப்போ அவங்க சொல்றது என்ன 3/4 அவங்க என்ன எலும்பு சொல்றாங்க. அந்த கூட்டு என்ன பிள்ளைகள் சரியான கூற்று. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சரியான கூற்று இருந்துச்சுன்னா ஏயும் சியும் என்ன பிள்ளைகள் சரியான கூற்று. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் 4வது. சரியா பிள்ளைகள் சரி. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா பிள்ளைகள் அடுத்தது ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு கிராஃப் சம்பந்தமான கேள்வி. அதையும் பார்த்துக்கொள்வோம். அடுத்தது என்ன பிள்ளை இப்போ 27வது MCQ பார்த்துருந்தேன். அடுத்தது என்ன எப்படி பண்ணுச்சுன்னா பிள்ளைகள் 28வது MCQ பார்க்க போறோம் சரியானே. நிலமட்டத்திலிருந்து உயரம் H-இலிருந்து மழை துளி விழும்போது அதன் வேகம் V ஆனது உயரம் ஸ்மால் H-உடன் மாறும் விதத்தை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது சரியான பிள்ளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயரம் கேபிட்டல் H-இலிருந்து என்ன ஒரு மழை துளி விழுகுது. எடுத்தீங்கன்னா உயரம் கேபிட்டல் H எடுத்தீங்கன்னா அதுலேருந்து என்ன செய்யுது ஒரு மழை துளி விழுகுது. U சமன் என்ன ஆரம்பம் 0 அது இப்போ ஒரு குறித்த டைமுக்கு இயங்கிட்டு எடுப்போமே இப்போ சாம்பார் எடுக்கிறதுக்கு குறித்த டைம் இயங்கிட்டு எடுப்போம். அப்போ என்ன பண்ணுச்சுன்னா கேட்க நின்றுச்சுன்னா இந்த உயரம் நிலத்தில் இருந்தான இந்த ஸ்மால் H உயரம் எப்படி அதில் வேகத்தோட மாறுபடும் என்று கேட்கணும். வேகத்தோட மாறுபடும் என்று கேட்கணும். அப்போ நமக்கு தெரியும் என்ன பண்ணுச்சுன்னா அது இயங்கிற சூரியன் எவ்வளோ வரப்போகுது இருந்துச்சுன்னா அப்படி H மைனஸ் ஸ்மால் H என்று வரப்போகுது சரியா. சரி இப்போ நமக்கு தெரியும் ஆரம்ப வேகம் தெரியும் 0 இயங்கிற சூரம் தெரியும். அதே மாதிரி கீழ் வச்சு இப்போ இருந்துச்சுன்னா ஜிங்கிற ஆரம்ப கழிக்க போகுதுங்கிறது நமக்கு என்ன தெரியும். இப்போ வந்து பார்ப்போம் பிள்ளைகள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் சாம்பாடு இருக்கும். எப்பயுமே கிராஃப் கேட்டால் கிராஃப் ஒரு சாம்பாடு எடுத்த முடிச்சுன்னா அந்த சாம்பாடுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன முடிச்சுன்னா கிராஃப் எடுக்கணும் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன முடிச்சுன்னா இங்கே இருந்துச்சு A to B நேர் இருந்துச்சுன்னா A to B நேர் இருந்துச்சுன்னா V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2ASங்கிற சாம்பாடு யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இப்போ இங்கே V வர்க்கம் என்ன நினைச்சுன்னா அப்படி தெரியாது நம்ம என்ன நினைச்சுன்னா காரணம் மனுஷன் சாம்பாடில் வளைக்கு வையச்சில் இருக்கணும் சரியா. V வர்க்கம் U வர்க்கம் என்ன 0 அதே மாதிரி என்ன 2GHங்கிறது Sங்கிறது என்ன கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் H சரியா. V வர்க்கம் சமம் என்ன 2G கேபிட்டல் H மைனஸ் 2G ஸ்மால் H சரியா. இப்போ நம்ம V வர்க்கம் சமன் மைனஸ் 2GH பிளஸ் 2G கேபிட்டல் H இதான் என்ன சாம்பாடு. இது என்ன பிள்ளைகள் சார் மாறி இது என்ன பிள்ளைகள் சாரா மாறி சரியா. இப்போ படிச்சுன்னா ரெண்டையும் காண சாம்பாடு எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா பிள்ளைகள் இங்கே வர்க்கம் இருக்கிறதால சாரா மாறிலையோ சார் மாறிலையோ வர்க்கம் ஒன்று வந்து என்ன மாட்டேன்னுச்சுன்னா வர்க்கம் கணம் அப்படின்னு மாரி பண்ணிச்சுன்னா கிராஃப் ஒருபோதும் என்ன மாட்டேன்னுச்சுன்னா நேர்கோடா இருக்க வாய்ப்பு இல்லை. நேர்கோடா இருக்க மாட்டாது. அப்போ நேர்கோடா இல்லாட்டி கிராஃப் என்ன பண்ணிச்சுன்னா வளைஞ்சாதான் இருக்கு. அப்போ என்ன நம்ம நேர்கோடா இருக்கிறதுனா எலிமினேட் பண்ணுறது இப்படி எலிமினேஷன் இருக்குன்றது நேர்கோடா இருக்கிறது நம்ம என்ன எலிமினேட் பண்ணுவோம். இப்போ நேர்கோடா என்ன கூட இருக்குது பாருங்க 5வது நேர்கோடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4வது நேர்கோடு 1வது நேர்கோடு. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பாசிபிளான ஆன்சர்ஸ் என்ன 2வது 4வது சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வேகம் 0 இப்போ நமக்கு ஒரே ஒரு இடத்தை நம்மளால காண என்னச்சுன்னா வேகம் 0 ஆகக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பிள்ளைகள் ஒரு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா H வந்துக்கிட்டே என்ன இது 0 ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகம் 0 ஆகக்குள்ள பிள்ளைகள் 2வது கிராஃப்ல என்ன இருந்துச்சுன்னா H வந்துக்கிட்டு கேபிட்டல் H ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இங்கே V சமன் 0 கொடுத்து பார்ப்போம். V சமன் 0 இது நடக்குதுன்னு பார்த்த முடிச்சுன்னா இங்கே 0 சரிதானே மைனஸ் 2GH பிளஸ் 2G கேபிட்டல் H இங்கே வந்துச்சுன்னா ஸ்மால் H சமன் என்ன பண்ணிச்சுன்னா கேபிட்டல் H வரும். அப்போ என்ன வேகம் 0 இருக்கக்கூடிய என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே ஸ்மால் H வந்து கேபிட்டல் Hக்கு சமனாக இருக்கணும். அப்படியான ஒரே ஒரு கிராஃப் இருக்குது நினைச்சுன்னா 2வது கிராஃப் பிள்ளைகள் சரியே. சரி சரி பிள்ளை நாம என்ன இந்த பண்ணிச்சுன்னா ஏர்லியா வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் கேள்வியை பார்த்துருந்தேன். இப்போ என்ன பண்ணிச்சுன்னா 29வது கேள்வியை பார்ப்போம். 29ஆம் கேள்வி என்ன செய்யறாங்கன்னு பந்து ஒன்று குறித்த உயரம் ஒன்றிலிருந்து போடப்படுகின்றது. போடப்படும் போது அது நிலத்தில் அடித்து பின் அதைத்து பின் படிப்படியாக வருகிறது. பின் அதைத்து என்ன படிப்படியாக வருகிறது. இப்பந்தின் இயக்கம் 6 முதல் நேர வரைவை சரியாக காட்டுவது சரியாக காட்டுறது என்று இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு பந்து வந்துக்கிட்டு சுயாதீனமாக ஒரு உயரத்தை இந்த விழுவிதம் எடுத்தீங்கன்னு அதில் ஆரம்பம் இணைப்பது 0 ஆகிக்க போகுது. அப்படி ஆரம்பம் 0 வாங்கி இணைப்பது ஆரம்பங்கள் கீழ் நோக்கி இணைப்பது G இருக்க போகுது. அப்போ நமக்கு தெரியும் என்ன சாதாரணமாக என்ன கிராஃப் எப்படி வந்து மேலே எப்படி
திசையில் வரணும். இப்போ நான் நினைச்சுன்னா கீழ் நோக்கிக்கிறதா ப்ளஸ் எடுத்து சரியான. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை நான் மட்டும் போட்டு போனால் சரியா இல்லை ஏன்னுச்சுன்னா இங்கே ஒரு 6 ஒன்று இந்த கேள்வி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இங்கே இது விளக்குள்ள என்ன நடக்கும் பிள்ளைகள் இங்கே விளக்குள்ள நீ குறித்த பகம் பியோட விளக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பிள்ளைகள் அது என்ன நினைச்சுன்னா ஓய்வுக்கு வருது பின்னாடி என்ன ஓய்வுக்கு வருது பின்னாடி அந்த பொருள் வந்து ஓய்வுக்கு வரணும் என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளைகள் அது விழுந்த வேகத்தை விட அது விளக்குள்ள இந்த சக்தியை விட சக்தி இழந்து என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் வேற வேகம் V1 என்ன பிள்ளைகள் எழும்பு சரியா. இந்த எழும்புற V1 எப்படி முடிச்சுன்னா பிள்ளைகள் சிறு சரிக்கும் ஆரம்ப வேகத்தை விட என்ன புது சக்தி என்ன முடிச்சுன்னா சிறு சரி சக்தி குறைஞ்சு போய் என்ன முடிச்சுன்னா ஓய்வடைய போகுது அப்ப என்ன முடிச்சா புது வேகம் என்ன முடிச்சுன்னா அப்படி சிறு சரிக்கணும் சரியா. இப்படி சிறு சரிக்குள்ள அந்த குறித்த இது வேகமா நடக்குது குறித்த டைம் T ஒன்று எடுக்க போய் சொல்லி இந்த குறித்த டைம் கீழே என்ன நடக்கப்பட்டு சொல்லி பார்த்த மனுஷன் பிள்ளைகள் இதுல ஒரு 6 மூடுகளும் குறையும் கூடுமா என்ன நடக்குது இந்த கணத்தாக்க நடக்குது பார்ப்பேன் சரியா. பார்த்தீங்கன்னு நான் கீழ் நோக்கி 6 மூடுகள் தான் பிளஸ் எடுத்து தரேன் கீழ் நோக்கி என்ன இருந்துச்சுன்னா F7 M யூஸ் பண்றேன் கீழ் நோக்கி எடுத்தீங்கன்னா M இறுதி வேகம் என்ன பிள்ளைகள் V1 கீழ் நோக்கி அடிக்கிறது மேல் நோக்கி இருக்கு மைனஸ் V1 சரியா பிள்ளைகள் மைனஸ் இது என்ன இது பிள்ளைகள் கீழ் நோக்கி இருக்குது அப்போ பிளஸ் V ஓவர் T சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சொன்னா M மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா இது மைனஸ் V1 பிளஸ் V ஓவர் Tங்கிறது என்ன ஒரு புதுசான ஒரு இப்போ இந்த 6 மூடுகள் இப்போ எடுத்தீங்கன்னா A7 என்னச்சுன்னா மைனஸ் V1 பிளஸ் V ஓவர் Tங்கிற புது 6 மூடுகள் உடனே பண்ணிச்சுன்னா அந்த குறித்த டைமுக்கு அந்த மாற்றம் அப்படியே இருக்கும் மைனஸுக்கு வந்து அந்த இந்த குறித்த டைமுக்கு அந்த மாற்றம் வந்துட்டு நீ முடிச்சா மாறி பணமையை போல மேல் நோக்கி பந்து கீழ் நோக்கி தான் கொடுக்கணும் அப்போ என்ன நடக்க முடிச்சு பார்த்தீங்கன்னு இங்கே பின்னாடி இருக்கிற டைம் என்ன பண்ணிச்சுனா பிள்ளை இந்த 6 மூடுகள் என்ன பண்ணிச்சுனா பிள்ளை அங்கே வரும் என்ன இந்த 6 மூடுகளுக்கு போகும் அப்போ நீ குறைஞ்சு என்ன பண்ணிச்சுனா மைனஸ் ஆயிருக்கு இந்த 6 மூடுகளுக்கு போயிட்டு மாறி ப்ளஸ் ஆயிக்கிறது கொஞ்சம் டி டைம் அதே மாதிரி எடுத்து என்ன நடக்க முடிச்சு மாறி குறைஞ்சு போயிட்டு மாறி குறைஞ்சு போயிட்டு மாறி அப்படி என்ன செய்ய பிள்ளை குறைஞ்சு போய் நீ போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேராக வருமானு கேட்டீங்கன்னா இல்லை இந்த விங்கிறது என்ன போகுது பிள்ளைகள் இந்த விங்கிறது என்ன போகுது மாறி என்ன பண்ணிச்சு இந்த காம்பினேஷன் என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் குறைஞ்சு இப்போ போகுது குறைஞ்சு போகிறதுல என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளைகள் இதுவும் என்ன செய்ய முடிச்சுன்னா இந்த எங்களை நீ குறைஞ்சு போகும் பார்த்தீங்கன்னா இப்படி அதே மாதிரி என்ன இப்படி என்ன பண்ணிச்சுன்னா இதுவும் என்ன பண்ணிச்சுன்னா அப்படி குறைஞ்சு போகும் சரி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் நினைச்சுன்னா பிள்ளைகள் 4வது சரியே சரி. அடுத்த என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் 30வது MCQ என்ன முடிச்சுன்னா பார்ப்போம். 30வது MCQ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கேள்வியை திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க வீடியோவை பின்னுக்கு ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு என்ன மனுஷன் இந்த கான்செப்ட் எல்லாம் விளங்கு அவ்வளோ கஷ்டங்கிறதுக்கு இல்லை ஜிகுமா சார் புக்கு ஆனால் கஷ்டம் தான் ஆனால் செய்யலாம் இல்லை சரியானே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா H உயரத்தில் ஓய்வில் உள்ள பந்து ஒன்று விழப்படுகின்றது சரியானே. H உயரத்தில் இந்த நீர் இருந்துச்சுன்னா H உயரத்தில் இந்த நீர் இருந்துச்சுன்னா ஒரு பந்தொண்டு என்ன இருந்துச்சுன்னா விழுகுது H உயரத்தில் பந்து விழுகுது அது என்ன இருந்துச்சுன்னா மாறி பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா என்ன செய்யுச்சுன்னா பிள்ளைகள் H/2 உயரத்துக்கு என்ன இருந்துச்சுன்னா வருது அதான் கேள்வி. H என்னும் உயரத்தில் பந்து ஒன்று விழப்படுகின்றது நிலத்தில் அடித்த பந்து H/2 மேலெழும்புகின்றது வழித்தடையினை புறக்கணித்தால் உயரத்துடன் பந்தின் வேகத்தின் மாற்றத்தினை வகை குறித்து காட்டுக. அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த உயரத்தோட உயரமாக இருந்துச்சுன்னா இந்த H1 இதுல என்னச்சுன்னா இந்த உயரம் இப்போ இங்கே இருக்கிற H1 எப்படி மாறும்னு கேட்காது. அப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா பழமையை போல் நேரத்தில் யூஸ் பண்ண மாதிரி தான். அப்போ இது என்ன இருந்துச்சுன்னா H இப்போ மூலம் இந்த கட்டத்துக்கு யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன இந்த செக்ஷன் யூஸ் பண்ணலாம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய H - H1 இருக்க போகுது சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூழ் நோக்கி நமக்கு தெரியும் வேகத்துடைய மாற்றம் இருக்காங்க வேகத்துடைய மாற்றம் இருக்காங்க நமக்கு தெரியும் என்ன V வர்க்கம் சமம் என்ன U வர்க்கம் சக 2AS V வர்க்கம் என்ன பிள்ளைகள் அது சார் மாறிய வர போகுது U வர்க்கம் என்ன பிள்ளைகள் 0 அப்போ என்ன இப்போ 2GH - mod H1 சரியானே. V வர்க்கம் என்ன -2GH1 + 2GH சரியானே இப்படி வர போகுது. அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன வரும்னுச்சுன்னா V வர்க்கம் சமம் -2GH1 ப்ளஸ் இந்த H/2 இங்கே வரதா 2GH/2 இங்கே வரதா என்ன பண்ணுச்சுன்னா V வர்க்கம் சமம் என்ன இருக்கு -2GH + GHங்கிறது நம்மளே வரப்போகுது சரியான பிள்ளைகள். சரி இந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னு சொன்னால் இதில் எந்த கிராஃப் வரக்கூடும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இங்க வி வர்க்கம் என்ற ஒரு கான்செப்ட் வந்து தடனை மனுஷன் வளைஞ்ச கிராஃப் தான் பெரிய அப்ப என்ன பண்ணுச்சுன்னா வளையாத கிராஃப் நேர்கோட்டு கிராஃப் இதை நீக்கி விடுங்க அப்ப என்ன மூணாவது மஞ்சாவது மணி மாட்டேன் சுவரா வராது அப்ப நமக்கு விளங்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலாவது ஆன்சர் என்ன இருந்துச்சுன்னா வேகம் மைனஸ் ஆகும் இருக்குது பிளஸ் ஆகும் இருக்குது வேகம் மைனஸ் இருக்குது பிளஸ் இருக்குது ரெண்டாவது எடுத்தீங்கன்னா ரெண்டு வேகம் என்ன இருந்துச்சுன்னா பிளஸ் பக்கமே இருக்குது மூணாவது எடுத்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா ரெண்டு வேகம் என்ன இருந்துச்சுன்னா மைனஸ் பக்கமே இருக்குது சரி பிள்ளைகள் அப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னச்சுன்னா முதலாவது இதுல வேகம் என்னையும் பிள்ளை முதலாவது என்ன பண்ணுச்சுன்னா வேகம் கீழ் நோக்கி இருக்க போகுது அப்ப என்ன இதை பிளஸ் எடுத்த மட்டுச்சுன்னா அடுத்த பக்கம் என்ன போகுது இதை வேகம் மேல் நோக்கி இருக்க போகுது சரி தானே இதில் வேகம் உலக்கில் நீ மனுச்சுன்னா கீழ் நோக்கி இருக்கும் போக்கில் நீ மனுச்சுன்னா மேல் நோக்கி இருக்க போகுது அப்ப என்ன வேகத்தை திசை எப்படி நீ மனுச்சுன்னா அப்படின்னு மாறணும் வேகத்தை திசை மாறணும் மனுச்சுன்னா அப்ப என்ன மனுச்சுன்னா நமக்கு எப்படி மென்னிச்சு ரெண்டாவது கிராஃபும் பெறாது நாலாவது கிராஃபும் பெறாது எப்படி மென்னிச்சு முடிச்சு அப்படி முதலாவது கிராஃப் தான் பெறணும் அங்க என்ன ரெண்டு திசையில மென்னிச்சுன்னா வேகம் இருக்குது அப்படி இன்னொரு உலகத்தை பார்ப்போமே இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடக்க மாட்டுச்சுன்னா இங்க விளக்குல என்ன செய்ய மாட்டுச்சுன்னா உயரம் என்ன பண்ணுச்சுன்னா குறைஞ்சு வர போகுது பாருங்க உயரம் குறைஞ்சு வர போகுது உயரம் குறைஞ்சு வர கிராஃப் எது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இது ரெண்டுல இருந்து ரெண்டு கிராஃபிக் பாருங்க மேலுக்கு படிச்சுன்னா கிராஃப் ஆன்சர் நான் அடிச்சது இருந்துச்சுன்னா ஒரு கிராஃப் இப்படி இருக்குது அடுத்த கிராஃப் என்ன இருந்துச்சுன்னா இப்படி இருக்குது சரியா இது இங்க அடிக்கும் அப்ப நமக்கு தெரியணும் என்ன நினைச்சுன்னா பிள்ளைகள் வேகம் பூஜ்ஜியமாகுள்ள நினைச்சுன்னா இதுக்கு என்ன வருமாட்டுச்சுன்னா வேகம் பூஜ்ஜியமாகுள்ள இதுக்கு என்ன வருமாட்டுச்சுன்னா பிள்ளைகள் ஹெச் வரும் அப்ப ஹெச் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வேகம் பூஜ்ஜியமாகுள்ள வந்துச்சுன்னா h/2 வரும் சரிதானே அப்ப என்ன இங்க என்ன பண்ணுச்சுன்னா பிள்ளைகள் வேகம் உயரம் கூடிக்கு போகும் அப்ப இங்க மூலாகாரங்க கிராஃப் உயரம் கூடி போறது செய்யணும்னு காட்டும் அதே மாதிரி இரண்டாவது இந்த கட்டத்தை என்ன பண்ணுச்சுன்னா பிள்ளைகள் உயரம் குறைஞ்சிட்டு போயிடும் அதே மாதிரி கண்டிஷன் சரியா காட்டுறாங்க இந்த எலிமெண்ட் உயரம் குறைஞ்சிடும் அப்ப எப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா அப்படி முதலாவது தான் ஆன்சருங்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன வந்துட்டோம் நீங்க எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாம் கேள்வி எழுச்சியக்குள்ள இப்படி தான் அணுகணும் முதலாவது எலிமினேஷன் மெத்தட்ங்கிறது என்ன நினைச்சுன்னா நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மையை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச ஒன்றை வச்சு இந்த ஆன்சர் எல்லாமே நீங்க ஷூரா விராத என்ன இருந்துச்சுன்னா நீக்கிறது அப்படி நீக்கிற முடிச்சுன்னா தண்ணி என்ன பண்ணுச்சுன்னா சரியான ஆன்சரு கிட்ட போகலாம் சரியான ஆன்சரு கிட்ட போனது என்ன செய்யலாம் நம்மளால எப்படியும் இந்த நிகழ்தகவின் படி என்ன செய்யலாம் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் நமக்கு சரியாக்கூடிய ஆன்சர் அடிச்சுட்டு நம்மளால ரெண்டு நமக்கு முதல்ல இருக்கிறது 5 ஆப்ஷன் அது 2 ஆப்ஷன் குறைச்ச மாட்டேன் 50% சும்மா அடிச்சாலும் ஒரு வளர்ச்சி அது வாய்ப்பு இருக்காது ரெண்டு சரி அப்படி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி இருந்துச்சுன்னா ஒரே அளவான ஆரையை கொண்ட 3 கோளங்கள் ABC ஒரே அளவான ஆரையை கொண்ட 3 கோளங்கள் ABC ஒரே அளவான ஆரையை கொண்ட 3 கோளங்கள் ABC சரியான ஒரே அளவான ஆரை இருக்கிற 3 கோளம் இருக்குது சரியான ABC சரியே ABC அலுமினியத்தால் செம்பினால் இரும்பு இது வந்து என்ன அலுமினியம் இரும்பு செம்பு 3 இரும்பால் ஆக்கப்பட்டு இக்கோளங்கள் ஒப்பமான சாயலத்தின் மட்டத்திலிருந்து விடப்படப்படாதுன்றது சாயலத்தின் அடையின் இக்கோளங்கள் அடையும் வரிசை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க யோசிக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைகள் இப்போ சாயலத்தில் தீட்டாவாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா ஆறுமுறையில் எல்லாத்துக்கும் என்ன செய்யப்படுது ஜி சைன் தீட்டாங்கிற ஆறுமுறையில் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்துக்குமே இருக்க போகுது நீங்க சில என்ன யோசிப்பீங்க இதுல பாரம் கூட இதுல பாரம் குறைய அப்ப என்ன பண்ணுச்சுன்னா பாரம் கூடினது என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல போய் சேரும் அப்ப முதலாவது என்ன பண்ணுச்சுன்னா இரும்பு போய் சேரும் அடுத்து வந்து செம்பு போய் சேரும் கடைசி என்ன பண்ணுச்சுன்னா அலுமினியம் சேரும் நீங்க என்ன நம்மளே யோசிக்கலாம் ஆனால் அந்த கான்செப்ட் இல்லை இங்க என்ன எந்த தான் தெளிவா இருந்தாலும் மாதிரி இருக்க போற ஆறுமுறை என்ன ஜி சைன் தீட்டா 3 பேர் பண்ணி வாங்க பிள்ளைகள் ஒரே சாதனத்தில் நம்ம என்ன செய்வாங்க தரையை அடைவாங்க அப்போ 5வது ஆன்சர் பிள்ளைகள் 5 3 என்ன ஒரே காலத்துல என்ன பண்ணுச்சுன்னா தரையை அடையும் சரி பிள்ளை சரி அடுத்த பாப்போம் பிள்ளைகள் 32வது எடுத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது அப்பொருள் எறியப்புள்ளியை அடையும் வரை 6 மூடுகள் ஏயுடன் என வரைவு காட்டுவது அது என்ன ஒரு பொருள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறிகிறாங்களா அது எரிய புள்ளியை வந்து அடையிற வரைக்கும் 6 மூடுகள் இப்போ அங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு பொருளை மேல் நோக்கி எரிஞ்ச என்ன செய்ய அப்படி அது மேல போய் நீக்குள்ள வர போகுது இதுல வேகத்திற்கு திசை தான் நீங்க ஒரு கட்டத்துல மாறுமே ஒளிய பிள்ளைகள் 6 மூடுகள் என்ன பண்ணுச்சுன்னா ஜிங்கிறத கீழ் நோக்கி இருந்து இருக்கும் 6 மூடுகள் என்ன கீழ் நோக்கி ஜி தான் அப்ப என்ன வந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துச்சுன்னா கீழ் நோக்கி இருந்த பிளஸ் அடிச்சுட்டு மேலுக்கு வரணும் மேல் நோக்கி இருந்த பிளஸ் அடிச்சுட்டு கீழுக்கு வரணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் விட போகுது என்ன இருந்துச்சுன்னா அப்படி 4வது ஒத்த கூட என்ன இருந்துச்சுன்னா அது என்ன 6 மூடுகள் என்ன பொருள் மாற பொருள் ஒரே ஓடு தான் சரி 4வது ஆன்சர் என்ன இது GAT கிராஃபாக இருந்தா என்ன 6 மூடுகள் மாற போறல சரியே அடுத்தது வந்து பார்த்தோம்னு சின்ன பிள்ளைகள் 33வது சின்ன பிள்ளை சாய்தளம் ஒன்று ஓய்வில் இருந்து
கொஞ்சம் பாருங்க, ஒரு சாய்தளம் ஒன்று இருக்குதான். சாய்தளம் ஒன்று சொன்னால் அப்படி தான் செய்யணும். சாய்தளம் இல்லாடி சொன்னாலும் அப்படி தான் செய்யணும். இப்போ என்ன செய்யறாங்கன்னா சாய்தளம் ஒன்று சொல்கிறாங்க. சாய்தளம் ஒன்று சொல்கிறாங்க. சாய்தளம் ஒன்றில் என்ன செய்யறாங்கன்னு ஒரு பொருள் ஓய்வில் இருந்து நீர் இருந்துச்சுன்னா 4 செகண்ட் நீர் இருந்துச்சுன்னா 16 மீட்டர் தூரத்தை நீர் இருந்துச்சுன்னா அடைஞ்சா 4 செகண்ட் 16 மீட்டர் தூரம். இது வந்துக்கிட்டு 18 ms-1 வேகத்தடைகிறதுக்கு எடுக்கிற டைம் கேட்டுக்காங்க. அப்போ நமக்கு முதலாவது என்ன பண்ணிச்சுன்னா ஆர்முடுகளை காணும். ஆர்முடுகளை காணது இது வரும். சரியானே? இப்போ என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னு இப்போ நமக்கு தெரியும் டைம் தெரியும், ஆரம்பம் தெரியும், அது சென்ற சூரம் தெரியும். சரியான இப்போ என்ன பண்ணிச்சுன்னா அப்படி S7 UT + ½ 80 வருடத்தை போட்ட முடிச்சுன்னா இதே நீர் 16 மீட்டர் போய்க்குது. ஆரம்பம் 0. அப்போ என்ன ½ தர A தர டைம் என்ன 4 செகண்ட் என்ன அங்கே என்னக்குள்ளே 16. அப்போ இந்த 16 போகும். A சமயம் என்னக்குள்ளே 2 ms-2. சரியானே? சரி, நமக்கு என்ன இப்போ ஆரம்பம் தெரியும். சரியானே? இப்போ நமக்கு என்ன இறுதி வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும். இறுதி வேகம் 4 ms-1 அடையணும். அப்போ நம்ம என்ன நம்மளுடைய V சமன் U சக ஏற்றிய போட்ட முடிச்சுன்னா இறுதி வேகம் என்ன பிள்ளைகள் 18 ms-1, ஆரம்ப வேகம் என்ன பிள்ளைகள் 0, என்ன பிள்ளைகள் 2 ms-1 டைம். சரியானே? இப்போ டைம் என்ன வரப்போகுது பிள்ளைகள் 18 9 செகண்ட் வரப்போகுது பிள்ளைகள். 9 செகண்ட் டைம்ங்கிறது என்ன பிள்ளைகள் ஆன்சர் 3வது பிள்ளைகள். சரியே? சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னுச்சுன்னா கிடையுடன் 60 பாகை சாய்வில் எறியப்படும் பொருள் ஒன்று நிலைக்குத்தான ஆரமுடுகள் நேரத்துடன் மாறுவதை வரைந்து காட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா கிடையோட நேரம் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் 60 பாகை கோணத்துலேயே நேரம் ஒரு பந்து எறிகிறான். எறிஞ்ச நேபது அப்படி உள்ள போகுது. நிலைக்குத்த ஆரமுடைய நேபது இருந்துச்சுன்னா பிள்ளைகள் எப்பயுமே G கிழக்கு தாங்க போகுது. சரியான? எப்பயுமே G நேபது இருந்துச்சுன்னா கிழக்கு தாங்க போகுது. அப்படி எறிஞ்சாங்கன்னுச்சுன்னா அதில் ஆரமுடுகள் நேரம் வரைக்கும் நிலைக்குத்த ஆரமுடுகளில் வரைவு கேட்காங்க. மக்கியதில் நமக்கு தெரியுமே 3வது வராது, 4வது, 5வது வராது. நம்ம நேரத்தை பார்த்து வச்சு நம்ம நீலாம் உண்டு 1வது வரணும், இல்லை 2வது வரணும். ஆரமுடுகள் எப்படி மாறாது, நேரம் கொண்டு தான் வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் ஆரமுடுகள் எப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்துக்குது A T கிராஃப். அதே மாதிரி இன்னொன்றில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கீழே வந்துக்குது. இப்போ எதுக்கு நாம கூட அடிக்கிறாங்க கிடைச்சி நோண்டிக்குது. பார்த்தீங்க எது கூட அடிக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் இப்போ வந்து பாருங்க, இப்போ என்ன காணிச்சுன்னா இந்த எரிய திசையத்தானே ப்ளஸ் எடுத்துக்க. அப்போ இதைத்தான் இந்த மேல் நோக்கிற திசையத்தானே காணிச்சுன்னா பிள்ளைகள் ப்ளஸ் எடுத்துக்க. அப்போ என்ன ஆரமுடுகள் வந்துச்சுன்னு கீழ் நோக்கி இருக்கு. நம்ம எடுக்கணும் என்ன தெரியும் பிள்ளைகள் கீழ் நோக்கி இருக்கிற மைனஸ் திசையில் இருக்கிற ஆரமுடுகள் தான் எடுக்கணும். ஆன்சர் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் 2வது. ஏன் இருந்துச்சுன்னா அவன் நிறைய பகத்தை என்ன இருந்துச்சுன்னா பிள்ளை நம்ம ப்ளஸ் எடுக்கணும். அவன் நிறைய பகம் நிறைய திசை பிள்ளைகள் மேல் நோக்கி இருக்கணும். அப்போ மேல் நோக்கி நம்ம என்ன முடிச்சுன்னா ப்ளஸ் எடுத்து கணக்கு செய்யும். மேல் நோக்கி ப்ளஸ்ங்கிறதுல நம்ம என்ன முடிச்சுன்னா பிள்ளை கீழ் நோக்கி ஆரமுடுகள் இருக்கு மைனஸ் எடுக்கும். அப்போ என்ன இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன இந்த கிராஃபில் இருக்கிற 2வது ஆன்சர் தான் பிள்ளைகள் என்ன முடிச்சுன்னா வெறும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 35வது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 35வது பார்த்தீங்கன்னா கிடையுடன் 30 பாகை சாய்வில் குறித்த போகத்தில் எறியப்படும் பந்து ஒரு பொருள் என்ன இருந்துச்சுன்னா கிடை வீச்சு 10√3 மீட்டருக்கு செல்லுது. அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு பந்து என்ன இருந்துச்சுன்னா பாருங்க பிள்ளைகள், ஒரு பந்து என்ன இருந்துச்சுன்னா பிள்ளைகள் இப்போ ஒரு பந்து கிடையோட வெயிட் பண்ண பிள்ளைகள் ஒரு பந்து என்ன கிடையோட 30 பாகை கோணத்தில் எறியப்படும் இருந்துச்சுன்னா 10√3 மீட்டருங்கிற தூரத்தில் இருந்துச்சுன்னா அப்படியே நடையுது. சரியானே? அதே மாதிரி அதே பந்து என்ன இது 60 பாகை கோணத்தை எறியக்கூடிய என்ன இருந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் போகுங்கிறது தான் கேள்வி. சரியே? ஒரு பந்து என்ன இருந்துச்சுன்னா 30 பாகை கிடை சாய்வில் குறித்த போது அறியப்பட்ட பொருள் கிடைவீச்சு 10√3. இப்பொருளை அதே வேகத்துடன் ஆனால் கிடையுடன் 60 பாகை சாய்வில் அறியப்பட்டால் அதன் கிடைவீச்சு அதே வேகத்துடன் அறியறாங்க. சரியானே? கிடையாது. சரி, என்ன விஷயம் வந்துச்சுன்னா பிள்ளைகள் இப்போ நமக்கு தெரியணும் என்ன விஷயம் வந்துச்சுன்னா இதில் தியரி எழுதிட்டு இருந்துச்சுன்னா இது தீட்டா, இது வந்து இது தீட்டவா தான் இந்த தியரிட்டவா. ஏன்னா உதாரணத்துக்கு இது தீட்டாவில் அறியப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு யூங்கிற வேகத்தோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இது வந்துட்டு என்ன போகுது 90 - தீட்டாவோட அறிய போகுது. சரி, அது தியரி கொண்டிருக்குது. அப்போ என்னச்சுன்னா யூ பாருங்க u cos 90 - தீட்டா. சரியானே? u sin 90 - தீட்டா. இது என்ன செய்யலாம் பிள்ளைகள்? நம்ம எழுதலாம் u sin தீட்டாண்டு சரியும் இது என்ன u cos தீட்டாண்டு சரி எழுதலாம் தானே. அதே மாதிரி இதை நீலாம் இறைக்க u cos தீட்டா u sin தீட்டா. அப்போ என்ன வழங்குதுன்னு பிள்ளைகள் வேகம் சமனாக இருக்கிறதால
அது என்ன ஒரே மாதிரியான இயக்கம் தான் ரெண்டு விளங்கு தானே ஒரே தான் கிடைவகம் ஒன்று தான் நிலைக்குத்துவகம் ஒன்று தான் ரெண்டு இயக்கம் என்னைய போகுது பிள்ளைகள் ஒத்த மாதிரி தான் என்னைய போகுது பிள்ளைகள் இருக்க போகுது சரிதானே யூ கொஸ்டீட்டா யூ சைன் தீட்டா ரெண்டு இயக்கம் என்னைய போகுது இருந்துச்சுன்னா ஒத்த மாதிரி தெரியும் ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன இருந்துச்சுன்னா பிள்ளைகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கொஸ்டீட்டாவாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ சைன் தீட்டாவாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா இங்கே என்ன இது யூ கொஸ்டீட்டாவாக இருக்குது இங்கே என்ன இது யூ சைன் தீட்டாவாக இருக்குது அப்போ நமக்கு இங்கே தெரிய வேண்டிய விஷயம் நம்ம நினைச்சேன் அப்படி ஆறுக்கான சமன்பாடு ஆறுக்கான சாம்பாடு நான் சொல்லுவேன் எப்படி இருந்துச்சு அப்படி கேட்டேன் பாடமாக்கப்படாதுன்னு நான் சொல்லுவேன் பாடமாக்கப்படாதுன்னு சொல்லுவேன் அப்போ நம்ம என்ன பண்ணிச்சு இதில் சமன்பாடை எடுப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்தீங்கன்னு நமக்கு தெரியும் என்ன இந்த இடத்து செய்யல எஸ் சமன் யூடியை போட்டிங்கன்னு என்ன எஸ் சமன் யூ கொஸ்டீட்டா டாட் டி அதே மாதிரி என்ன மேல் நோக்கி நீங்க எஸ் சமன் யூடி ப்ளஸ் அதாவது என்ன இருந்துச்சுன்னா மேல் நோக்கி அந்த டைமை காணுறதுக்கு இதற்கான வழி பி சமன் யூஸாக ஏற்றிய போடுவோம் பெண்ணை பொறுத்து இறுதி பக்கம் என்னை குள் நோக்கி இருக்க போகுது மைனஸ் யூ சைன் தீட்டா அதே மாதிரி எடுத்துங்கன்னா என்ன யூ சைன் தீட்டா இது உங்களுக்கு நேரத்தில் படிச்சுப்பீங்க நாங்கள் கூட்டி வைக்கிற முடியாது எனக்கு மைனஸ் ஜிடி என்ன போகுது சரியா பிள்ளைகள் அப்போ என்ன போகுது டி சமன் என்ன வர போகுதுன்னா 2u சைன் தீட்டா ஓவர் என்ன போகுது ஜிஎன் வர போகுது சரியா பிள்ளைகள் சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னு என்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னா இது என்ன வர போகுது இது என்ன ஆர் சமன் என்ன போகுது 2u வர்க்கம் சைன் தீட்டா டாட் கொஸ் தீட்டா ஓவர் என்ன போகுது இருந்துச்சுன்னா ஜியா வர போகுது அப்போ நான் ஆர் சமன் என்ன வர போகுது பிள்ளைகள் இதை நம்ம சுருக்கலாம் நம்ம படிச்சுப்பீங்க 2 சமன் சைன் 2 தீட்டா ஓவர் என்ன போகுது பிள்ளைகள் ஜியா போகுது சரியா இப்போ டிரெக்டாக நீங்கள் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் இது நான் என்ன இருந்துச்சுன்னா இது இப்போ தொடர்படுத்திருக்காங்க இது ஜூ சைன் தீட்டா கிடையாது இருக்குது அங்கே நிலை குத்தாயிருக்கு இங்கே கிடையாது நிலை குத்தாயிருக்கு சரியா இப்போ இந்த சாம்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னு இந்த சாம்பாட்டில் கொடுப்பாங்க ஆர் சமன் என்ன யூ வர்க்கம் என்ன தீட்டா என்ன இப்போ தீட்டா தான் மாற்றப்படும் சரியானே முதலாவது என்ன இருந்துச்சுன்னா தீட்டா போடுவோம் சைன் தீட்டா போட்டிங்கன்னு என்ன வரும் தீட்டா போட்டிங்கன்னா இருந்துச்சுன்னா அதே தான் வரும் சைன் 2 தீட்டா ஜி முதலாவது அதே மாதிரி போட்டிங்கன்னா ஆர் சமன் என்ன யூ வர்க்கம் சைன் 90 மைனஸ் தீட்டா இன்ட்டு 2 ரெண்டு தானே 2 90 மைனஸ் தீட்டா போட்டிங்கன்னு ஓவர் ஜியை போட்டிங்கன்னு அப்படி போகுதுன்னு பிள்ளை பாருங்கள் ஆர் சமன் என்ன போகுது யூ வர்க்கம் சைன் 180 மைனஸ் 2 தீட்டா ஓவர் ஜி எடுத்தீங்கன்னு வர முடியும் யூ வர்க்கம் சைன் 2 தீட்டா ஓவர் ஜி சரியானே அப்போ இந்த ஆறுமே என்ன பிள்ளைய சமன் அப்போ என்ன நாம இது 10 வர்க்கம் ஒரு 3 இங்கேயும் என்ன முடிச்சுன்னா போகும் இது வந்து டிரெக்ட் எடுக்கிறது பிள்ளை நான் உங்களுக்கு சில கிளியர்லாம் வைக்கணுங்கிறது ஏதாவது செஞ்சு காட்டினான் இது என்ன அதாவது ஒரு பொருள் வந்துக்கிட்டு 90 மைனஸ் தீட்டாவிலையும் தீட்டாவில் இருக்கிற பொருள் வந்துக்கிட்டு 90 மைனஸ் தீட்டாவில் அறியப்படும் மனுஷன் என்ன நடக்க மனுஷன் பிள்ளை அதே கிடைவிச்சு தாங்கிக்கும் ஆனால் உயரமே நீள மனுஷனாக மாறலாம் இந்த உயரமே நீள மனுஷனாக மாறலாம் கிடைவிச்ச நீ மனுஷன் பிள்ளை ஒரே கிடைவிச்ச பிள்ளை இருக்க போகுது சரியான பிள்ளை அதே நீள மனுஷன் சாம்பாட்டை வச்சுருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு தொடர் பார்க்கலாம் இருந்துச்சுன்னா இங்கே நிலைக்குத்துவகம் அமைக்கிறது இங்கே கிடைவகம் அமைக்குது இங்கே கிடைவகம் அமைக்கிறது என்ன இருந்துச்சுன்னா இங்கே நிலைக்குத்துவகமாக இருக்குது சரியான அப்படி நிகர் மாற்றின ஒரு இயக்கம் மாதிரியான ஒரு இயக்கம் தானே சரியே அப்போ நமக்கு தெரிய வேண்டியது இருந்துச்சுன்னா இங்கே 30 பாகங்கிறது என்ன இங்கே 90 மைனஸ் 30 பாகம் தான் இது அப்போ நீலாம் அதே 10 வர்க்கம் மூலம் தான் எண்ணியம் வந்துச்சுன்னா அந்த பொருள் செல்லும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சரியே 36ஆம் கேள்வி எடுங்க புள்ளி 36ஆம் கேள்வி 36 எடுத்தீங்கன்னு பிள்ளை பாருங்க 36ல் ஒரு எரிபொருள் ஆகக்கூடிய கிடைவீச்சானது அதுவியல் உயரத்துக்கு சமனாகின் அதன் எரிய புள்ளி சமனாகும் எனின் எரிய புள்ளியில் அவ்வெரிய பொருள் கிடைவுடனாக்கும் கோணம் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நீராங்கச்சுன்னா எறிகிறாங்க ஒரு பொருளை நீராங்கச்சுன்னா எறிகிறாங்க எறிஞ்ச என்ன இருந்துச்சுன்னா புள்ளியில் அந்த பொருளில் மிச்ச நிலைக்குத்து உயரம் அதே மாதிரி என்ன இருந்துச்சுன்னா கிடைவுரம் என்ன இருந்துச்சுன்னா சமனாயிருந்தா ஒரு குறித்த கம்மியோட அறிஞ்சா அது வந்துக்கிட்டு எந்த ஒரு கோணத்தோட தீட்டாவோட எரியப்பட்டிக்கும்ங்கிறது இருந்துச்சுன்னா அப்படி கேள்வி சரியா இப்போ வந்து பாருங்க நம்ம என்ன நமக்கு தெரியும் இங்கே என்ன இப்போ யூ கொஸ் தீட்டா போகுது அதே மாதிரி என்ன இப்போ நிலைக்குத்தா யூ சைன் தீட்டா போகுது சரியா சரி இப்போ என்ன வந்துச்சுன்னா கிடையாது நம்ம என்ன வந்துச்சுன்னா எஸ் சாமி யூச்சி போட்ட வந்துச்சுன்னா ஹெச் சாமி என்ன போகுது பிள்ளைங்க யூ கொஸ் தீட்டாவோட டி வர போகுது இப்போ அதே மாதிரி நம்ம டைமை காண்றதுக்கு நம்ம நோக்கி வி சமன் யூஸாக ஏற்றிய போடும் இங்கே என்ன முடிச்சுன்னா அப்படி அதே வகை நினைக்கும்
யூ சைன் தீட்டா சரியானே. அப்போ நீ மேல் நோக்கி யூஸ் பண்ண அப்போ மைனஸ் யூ சைன் தீட்டா சமன் என்ன மேல் நோக்கி இருக்க போகுது ஆரம்ப போகம் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி அப்போ என்ன டி சமன் என்ன வர போகுது கூட சுருக்கி பாருங்க கூட 2 சைன் தீட்டா ஓவர் இது இங்கே வந்த 2 சைன் தீட்டா இங்கே வந்து அப்போ ஜி சரி அப்படி தான் முடிச்சு எக்ஸ் சமன் என்ன வர போகுது 2 யூ வர்க்கம் சைன் தீட்டா டாட் கோஸ் தீட்டா கோஸ் தீட்டா ஓவர் ஜி சரி நம்மளே சரி இப்போ வந்து பார்த்துக்கிச்சுன்னா அப்படி அதே மாதிரி என்ன இப்போ முடிச்சுன்னா நிலை குத்துகிறதுக்கு ஒரு சாம்பார் எடுக்கும் அப்போ மேல் நோக்கி என்ன இருந்துச்சுன்னா எஸ் சமன் யூடி ப்ளஸ் யூடி செவனில் நம்ம வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2a போடும் நிலை குத்து அனுபவம் போல நீங்கள் என்ன போகுது 0 தணிக்க போகுது அப்போ என்ன பண்ணிச்சுன்னா அகதி வகம் என்ன 0 ஆரம்பகம் என்ன இது யூ சைன் யூ வர்க்கம் சைன் வர்க்கம் டீட்டா மேல் நோக்கி யூஸ் பார்ப்பேன் 2g கேபிட்டல் ஹெச் சரியானே कैपिटल एच सम என்ன வர போகுது பிள்ளை u வர்க்கம் sin வர்க்கம் θ ஓவர் 2j வர போகுது சரியானே இதே என்ன பண்ணிச்சுனா இங்க h என்ன பண்ணிச்சுனா சமப்படுத்தும் அப்ப u வர்க்கம் sin வர்க்கம் θ ஓவர் 2g சமம் 2u வர்க்கம் sin θ டாட் cos θ ஓவர் g சரியா பிள்ளை அப்படிங்க இந்த g என்ன போகுது சரியா பிள்ளை இந்த யூ வர்க்கம் போகும் இந்த வர்க்கம் வந்து சைன் தீட்டா போகும் இதை பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா இங்கே கொஸ் தீட்டா இருக்குது தாண்டி அப்போ இந்த கொஸ் தீட்டா இங்கே எடுத்து பண்ணிச்சுன்னா சைன் தீட்டா ஓவர் கொஸ் தீட்டா சமன் இந்த நேரம் நாங்கள் எடுத்து பண்ணிச்சுன்னா 4 அப்போ என்ன தான் தீட்டா சமன் என்ன 4 அப்போ என்ன தீட்டா சமன் என்ன தான் இன்வர்ஸ் 4 புள்ளி சரி தானே சரி இப்போ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது இருந்துச்சுன்னா 4வது ஆன்சர் புள்ளி சரியே சரி இது நீங்கள் அப்போ எழுதணும் முடிச்சுன்னா நாட்கள் நீங்கள் முடிச்சுன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுதுங்க அப்படின்னு நீங்கள் முடிச்சுன்னா உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ரீச் ஆகி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையுடன் ஒரு கோணத்தில் எறியப்பட்ட பொருள் ஒன்றின் கிடைவகமானது நேரத்துடன் மாறும் விதத்தை மிகச்சிறந்த முறையில் வகைக்குறிப்பது அதாவது பார்த்தீங்கன்னா கிடையுடன் நேரங்கள் ஒரு கோணத்தில் ஒரு பொருளை நாங்கள் எறிகிறாங்க எறிஞ்சனை பிள்ளை யூகத்துக்கு யூ கொஸ்டிட்டை விட போது கிடைவகம் இந்த யூ கொஸ்டின் மாறுமா புள்ளி அதே கிடைவகத்தில் நீ போய்கிட்டே இருக்க போகுது அப்போ என்ன வரப்போகுது ஆன்சர் வந்துட்டு 2வது இது நம்ம வாக்கெழுதி அப்போ எல்லாம் 2வது ஆன்சர் விஷயம் முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு அப்படி இருந்துச்சுன்னா 38வது எம்சிக்கு 38வது எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னு கோபுரத்தின் உச்சியிலிருந்து கிடையாக ஒரு பொருள் எறியப்படுகின்றது பொருளின் வேகத்தின் நிலைக்குத்து கூறு நேரம் டியூடன் மாறுவதை வரைக்கும் காட்டுங்க பார்த்தீங்கன்னு அப்படியே ஒரு பொருள் என்ன இருந்துச்சுன்னா கிடைமுகத்தில் எறிகிறாங்க பிஎங்க அப்போ என்ன இப்போ நிலைக்குத்து வகம் என்ன இப்போ பூச்சியமாக்கி போகுது அப்போ இப்படி விழுந்தாலும் என்ன செய்ய முடிச்சுன்னா நிலைக்குத்து வகம் என்ன பிள்ளைய புவியீர்ப்புகள் இயக்கமாக தான் என்ன போகுது நடக்க போகுது அதாவது நிலைக்குத்து வகத்துக்கு நடக்க போகிறது என்ன புவியீர்ப்புகள் இயக்கமாக நடக்கும் கிடைவகம் என்னையும் கிடைவாக போகும் மொத்தமாக என்ன உலை வேகம் எரிய பாதையிலே சரி நம்ம நிலைக்குத்து கூறுக்கு மட்டும் நம்ம கேட்டீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகம் எண்ணெய் முதல்ல வந்து பாருங்க 5வது எப்படி பெறாது வலை இருக்குது வலை கிராஃபர் சொன்னது புவியீர் பார்முடல் இந்த சீரான ஆர்முடுகள் அப்போ நீ மாற்று அதில் 3 பெறாது இப்போ நமக்கு தேவையான இருந்துச்சுன்னா வேகம் கூடுமா குறையுமா அப்போ நீங்கள் கீழ் நோக்கி நீங்கள் போயிருந்துச்சுன்னா வேகம் என்ன போகுது எப்பயும் கூட போகுது அப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஆர்முடுகள் இவங்க வேகம் என்ன முடிச்சுன்னா கூடிக்கிட்டே போகணும் அப்படி வேகம் கூடிக்கிட்டே போகிற கிராஃப் இருந்துச்சுன்னா 3வது கிராஃப் மட்டும் தான் இருக்குது 3வது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் குறைஞ்சி போகுது 2வது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் மாறாமல் இருக்குது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா 1வது சரியே சரி அடுத்த வந்து பார்ப்போம் இல்லையா 39வது எம்சி 39வது சரியே 39வது எம்சி 39வது எம்சி 39வது சிக்கு பார்த்தீங்கன்னா கிடையாக சீரான வேகத்தில் பறக்கும் கொக்கு ஒன்று சொண்டில் உள்ள மீன் நழுவி விழுகின்றது என்ன இருந்துச்சுன்னா கொக்கு ஒன்று பறக்குது சரியானே மீன் என்ன இருந்துச்சுன்னா நழுவி விழுகுது அதே இடத்துல மீன் நழுவி விழுகுது சரியானே இப்போ நழுவி விழுந்தா நடக்கும்ன்றதாங்க கடல் எண்ணெய் வந்துச்சுன்னா இந்த மீன் எண்ணெய் இருந்துச்சுன்னா கொக்கு கடலில் பறந்து போகிற நீர் இருந்துச்சுன்னா அவரை சொண்டில் இருக்கிற மீன் எண்ணெய் இருந்துச்சுன்னா விழுகுது அப்படி விளக்குள்ள அவர் விளக்குள்ள நடக்குங்கிற மாதிரி தான் கேள்வி பார்ப்போம் மீனுக்கு முன்னால் கொக்கு இருக்கும் இப்போ சொண்டு வந்துக்கிட்டு இப்போ மீன் இப்படி விளக்குள்ள என்ன நடக்கும் சரியான இப்படி கொக்கு போகும் சரியே மீனுக்கு முன்னால் கொக்கு இருக்கும் இருந்துச்சுன்னா இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த கொக்குட கிடைவகம் என்ன பண்ணிச்சுன்னா இந்த மீனுக்கு வெடிக்க போகுது கொக்கு கிடைக்கிற கிடைவகம் என்ன பண்ணிச்சுன்னா மீனுக்கு இருக்க போகுது அப்போ கொக்குட கிடைவகம் மீனுக்கு இருக்கிறதால என்ன நடக்கும் பண்ணிச்சுன்னா இந்த மீன் வந்துக்கிட்டு தரையில விளக்குள்ள நினைச்சு முடிச்சுன்னா கொக்கை என்ன பண்ணிச்சுன்னா நேரம் மேலுக்கு இருக்குமே ஒளியே முன்னுக்கு பெண்ணுக்கு என்ன மாட்டேங்குச்சுன்னா போக மாட்டேன் நாங்கள் இல்லைங்கிற கேள்வி 6 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு முன்னால்
இருக்கும். கொக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடிச்சுன்னா மீனுக்கு முன்னாடி இருக்க முடிச்சிடறாங்க. இல்லை மீன் இருக்கிற அதை எடுத்து தான் இருக்கும். அப்போ அது போல மீனுக்கு நிலைக்குத்தாக நேர்மையில இருக்கும். கொக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா நீருக்கு நேர்மையில இருக்கும். அது சரி. அப்போ ரெண்டாவது கூற்று சரி. அடுத்த மூணாவது அதே போல மீனுக்கு பின்னால் இருக்கும் கொக்குன்னு சொல்றாங்க. மீனுக்கு பின்னால் வைக்க மாட்டேன் நீ மட்டுச்சுன்னா 2 பக்கம் சாமல் அப்ப நீ மட்டுச்சுன்னா ஒரே இடத்துல நீ மட்டுச்சுன்னா இருக்கணும். இது வந்து புவியீர்ப்புகள் இயக்கத்தில் விழும் நிலைக்குத்தா கிடையான பகம் ஒட்டிக்கத்தில் நீ முடிச்சுன்னா நிறைய பாதையிலே நிறைய கிடைவகம் சமநேகத்தில் நீ முடிச்சுன்னா கொக்கும் இது நீ முடிச்சுன்னா ஒரே இயக்கம் மாதிரி வந்து இங்க என்ன முடிச்சுன்னா சரி அதே எப்படிலாம் இருக்க போகுது எப்பங்கக்குள்ள அதே இடத்துல நேர்மையில தான் இருக்க முடியும் நிலைக்குத்தா. சரியே அதே மாதிரி வந்து கொக்கு வேகமாக பறப்பின் கொக்கு இந்த வேகத்தை விட கூட வேகத்துல பறந்தா மீனுக்கு முன்னாடி இருக்கும். மீனானது முன்னாடி இருக்கும். கொக்கு இந்த வேகத்தை விட இன்னும் கூட வேகத்துல பறந்தா என்ன முடிச்சுன்னா மீன் முன்னுக்கு இருக்க மாட்டேன் கொக்கு தான் முன்னுக்கு இருக்கும். அப்ப என்ன அந்த கூட்டு போல சரியா அவங்க சொல்றாங்க என்ன மீன் கொக்கு வேகமாக பறப்பி மீனானது முன்னாடி இருக்குங்கிறது போல சரியானே கொக்கு தான் முன்னாடி விளவிடும் உயரம் குறையும் எனின் மீன் கொக்குக்கு முன்னாடி இருக்கும். இப்போ உயரம் குறையறதுல என்ன மாட்டேன் பிள்ளை உயரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கிடைச்சூரத்துக்கும் இவர் வந்துக்கிட்டு இவரத்துக்கு இங்க இருந்தாலும் என்ன செய்ய மாட்டுச்சுன்னா கொக்கு வந்து என்ன செய்ய இருந்துச்சுன்னா அங்க இவரத்துக்கு போடுவாரு. இவரத்துக்கு இந்த உலகண்டா இது வந்து நேரம் குறைஞ்ச என்ன மாட்டுச்சுன்னா இவரத்துக்கு வரலாம். கொக்கு என்ன செய்யப்படுது இதே நேர்மையில் ஆயிடுச்சு. எப்பயுமே உயரம் குறைஞ்சாலும் கூட என்ன செய்ய மாட்டுச்சுன்னா அதே வகுத்துல பறக்கக்குள்ள ரெண்டும் என்னையும் நேர்மையில தான் இருக்கும். ஒரு அதே மேல அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா என்னச்சுன்னா ஆன்சர் வந்து என்னச்சுன்னா இரண்டாவது. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 40வது MCQ. 40வது MCQ பாருங்க. 40வது MCQ பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பையனொருவன் பந்து ஒன்றை மேல் நோக்கி நிலைக்குத்தாக தீட்டா கோணத்துடன் நடிக்கிறான். அப்ப என்ன ஆச்சுன்னா பையனொருவன் நிலைக்குத்தோட தீட்டா கோணத்துல என்ன ஆச்சுன்னா 5m-1 வேகத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு பந்து அடிக்கிறான். 5m-1 அடிக்கிறான். காற்றானது கிடையாது 4m-2 6 காற்று என்ன இருந்துச்சுன்னா 4m-2 6 அப்படி வீசுது. அப்படி வீசு வந்துச்சுன்னா பந்து திரும்பமானது கைக்கு திரும்பமாயி பந்து நேரம் வந்துச்சுன்னா அப்படி இப்படி போய் அவனோட கையில் திரும்புது. அந்த படத்தை காட்டுங்க உங்களுக்கு பார்த்த விளங்கு. தீட்டாவின் பெருமதி என்ன கோணம் தீட்டாவோட அவன் நெருங்கிப்பாண்டு என்ன நாங்கள் கேட்காம சரி. இப்போ பாருங்க இந்த தீட்டாவோட இருந்துச்சுன்னா இப்போ 5 இருந்துச்சுன்னா இப்போ என்ன முடிச்சுன்னா இலக்குத்து கூறன்னு 5 cos தீட்டா கிடைக்கூறன்னு 5 sin தீட்டா சரி. அப்படி முதல்ல விஷயம் கிடையாக சாப்பாடு யூஸ் பண்ணணும். கிடையாக சாப்பாடு யூஸ் பண்ண மாட்டோம். ஆரம்போகம் என்ன கொடுத்துருக்கோம் கிடையாது 5 sin தீட்டா இதே போச்சு. இங்கே என்ன முடிச்சுன்னா இப்போ நமக்கு தெரியும் என்ன ஆரம்புகள் தெரியும் ஆரம்ப போகம் தெரியும். நமக்கு என்ன தேவை பிள்ளைகள் இந்த தீட்டா தேவை சரி. இப்போ நாம என்ன முடிச்சுன்னா ஆரம்புகள் தெரியும். அப்போ என்னையும் இது அதே மாதிரி இடப்பெயர்ச்சி தெரியும். இடப்பெயர்ச்சி பிள்ளைகள் 0 என்னச்சுன்னா இங்கே என்ன போய் மாறி திரும்ப கைக்கு வருது என்ன இடப்பெயர்ச்சி 0. அதே இடத்துல இப்போ வந்து போய் திரும்பி அதே இடத்துக்கு வருது நினைச்சுன்னா இடப்பெயர்ச்சி 0. அப்போ வந்து பார்த்துக்கிச்சுன்னா S ut + ½ AT வர்க்கத்தை யூஸ் பண்ணீங்கன்னு பிள்ளைகள் பாருங்க இது என்ன 0 சரியானே. இது என்ன யூங்கிறது என்ன 5 sin தீட்டா ஆரம்புகள் என்ன பிள்ளைகள் நம்ம இங்க இடத்து யூஸ் பண்றோம் எழுத்து செயல் வருது. அப்போ என்ன ½ தர 4 தர t வர்க்கம் என்ன t ஒன்று போகுது. அப்போ என்ன 0 5 sin தீட்டா -2 2 தீட்டா வர்க்கம். அப்போ பார்த்தீங்கன்னா தீட்டா வர்க்கம் சமம் என்ன வரப்போகுது பிள்ளைகள் 5 sin தீட்டா ஓவர் 2 வரப்போகுது சரிதானே. இது அப்படியே இருக்கு. நம்ம என்ன பண்ணிச்சுன்னா நிலைக்குத்தா யூஸ் பண்ணுவோம். நிலைக்குத்தா யூஸ் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் மேல் நோக்கி S ut + ½ AT வர்க்கத்தை யூஸ் பண்ணீங்கன்னு பாருங்க நிலைக்குத்தா என்ன செய்யுதுன்னா மாறியும் திரும்பி ரைட் வருது என்ன நிலைக்குத்து இந்த என்ன 0. அப்போ என்ன 0 ஆரம்போகம் என்ன பிள்ளைகள் u 5 cos தீட்டா 5 cos தீட்டா t மைனஸ் மேல் நோக்கி சாப்பாடு யூஸ் பண்ணுறாங்க என்ன புவியீர்ப்பு பார்முகளே போகுது நோக்கி இருக்க போகுது g. அப்போ என்ன 1/2 தர 10 தரன்னு t வர்க்கம் என்ன 2 ஒரே டைம் தான் போகும். இது போகிறதுக்கும் இது இங்கே அரைக்கு வரதுக்கும் ஒரே டைம் தான் இங்கே போகுது சரியான. இதற்கு பண்ணிச்சுன்னா 5 t வர்க்கம் சமயம் என்ன போச்சுன்னா 5 cos தீட்டா வரைக்கும் இந்த சுருக்கி எங்கே நினைச்சுன்னா அப்படியே 5 அப்படி எங்கே எடுத்துங்கன்னா 5 t வர்க்கம் 5 t வர்க்கம் cos தீட்டா பார்த்தீங்கன்னா நினைச்சுன்னா அப்படியே இந்த t வர்க்கம் இங்கேயும் ஒரு t இருக்க போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது t வர போகுது சரியான. இது t அதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே இங்கே நினைச்சுன்னா இந்த வர்க்கம் இந்த டீம் போனால் t சமயம் என்ன போகுது cos தீட்டாவாக வரப்போகுது cos தீட்டாவாக வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே இங்கே என்ன அப்படியே t வந்துக்கிட்டு cos தீட்டா சமயம் என்ன 5 sin தீட்டா சரியான அப்படியே. அப்போ மாற்றினீங்க என்ன வரப்போகுது அப்படியே sin தீட்டாவின் cos தீட்டா சமயம் என்ன 5 சரியான அப்படியே. அப்போ என்ன tan தீட்டா சமயம் என்ன
தான் தீட்டா சமன் என்ன பிள்ளைகள் இதை சுருக்கணும் 5 × 2 இல்லை 2 × 5 சரி என்ன பிள்ளைகள் இங்கே இது போனால் இது இங்கே வந்தால் இது இங்கே வரும் இது இங்கே வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே வரும் இது இங்கே வரும் அப்போ இது இங்கே போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிள்ளைகள் sin தீட்டா cos தீட்டா 2 × 5 சரியானே அப்போ என்ன போகுது 2 × 5 அப்போ தீட்டா சமன் என்ன tan இன்வர்ஸ் 2 × 5 அப்போ என்ன tan இன்வர்ஸ் சமன் என்ன பிள்ளைகள் 0.4 சரியான பிள்ளைகள் சரி பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா இப்போ 40 MCQ நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா முடிச்சிருக்கிறோம் இயக்கத்தியல் மீதி அடுத்த 10 MCQவை இன்றைக்கு இல்லாட்டி என்ன முடிச்சுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன முடிச்சுன்னா பார்ப்போம் அடுத்த 10 MCQ இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரியான பிள்ளை இதோட என்ன முடிச்சுன்னா பிள்ளை இந்த வீடியோ முடிச்சுக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதே மாதிரி என்ன முடிச்சுன்னா பிள்ளை இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன பண்ண நன்மை அடையட்டும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஜெயக்குமார் சார் வீடியோ செய்யணும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கமெண்ட்டில் உங்களோட கருத்தை போடுங்க அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி அடுத்த வீடியோவில் அடுத்த 10 MCQ பார்ப்போம் நன்றி வணக்கம் பிள்ளை